ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எஸ்எல் கண்ணன் வாயேஜஸ். நான் உங்கள் கண்ணனுங்க. இன்னி பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துலேருந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருட்டுக்கல் முனியப்போ வரைக்கும் ஒரு மோட்டோ விலாக் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட சுத்தமாக கண்டென்ட் இல்லைங்க. போன வாரமே வீடியோ போடலாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால தான் வேறு ஒன்று மழை வர பெய்யுது. வண்டி வேறு ஒரு இடத்துல ஆஃப் ஆகி நின்றுருக்குங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் விட்டு அடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க. இந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலோட வழியை தான் நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நான் இன்னும் போனோடனே என்ன ரூட்டுன்ற சொல்கிற இன்னொரு கோயில் நம்ம கவர் பண்ண வேண்டியது இன்னொரு கோயில் இருக்குங்க. சரிங்களா? சரி, வாங்க ஜர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்க கோட்டை மாரியம்மன் கோயிலேருந்து நம்ம கிளம்பியிருக்கோம். கோட்டை மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இந்த இந்தியன் பேங்க் அங்கேருந்து நம்ம யூட்டன் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த கிளிப்பு தாங்க நீங்கள் பார்ப்பீங்க. கோட்டை மாரியம்மன் கோயில் இது ஃபெஸ்டிவல் டைமில் எடுத்து, இப்போ ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் தாராளமாக வரலாம். சரி, ஸோ அப்படியே நம்ம இந்த பஜார் ரோட்டு, இந்த பெரிய விநாயகர் கோயில், ராஜகணபதி கோயில்னு சொல்லுவாங்க, சேலத்தோட பெரிய விநாயகர் கோயிலுங்க இது, எங்கள் பஸ்ஸில் சொன்னால் ஓகேங்களா. ஸோ இந்த கோயிலெலாம் தாண்டி நம்ம வந்து ஆனந்தா, இது பார்த்திங்கன்னா ஆனந்தா, இது வந்து நான் ரூட்டு சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு டைரெக்ட் பஸ்ஸஸுமே இருக்குது இதுக்கு. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குதுங்க உங்களுக்கு. அதோட டைம் நான் வந்து சூன் அப்டேட் பண்ணேன். ஆனந்தாலேருந்து அப்படியே பட்டக்கோயில் டிஎம்எஸ்ன்னு போவாங்க. இது பார்த்திங்கன்னா இது டிஎம்எஸ். ஸோ இந்த டிஎம்எஸ் வந்து நீங்கள் நேராக தாங்க போகணும், எங்கேயும் கட்டடிக்க வேணாம். த்ரூ மெயின் ரோடு வழியாக தான் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். ஆல்ரெடி நம்ம சுப்பு ட்ராவல் போட்டுப்பார். அவர் வேறு ரூட்டில் போட்டுப்பார். அவர் ரூட்டே கவர் பண்ணல ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நாம் திரும்ப போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தில்லை நகர் பெட்ரோல் பங்க்குங்க. தில்லை நகர் கேட்டு, இந்த கேட்டுக்கு அடுத்த கேட்டுங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டலாம். பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பலாம். கேட்டு வேறு போட்டுருவாங்கன்னு நீங்கள் சேலம் டவுன் ஸ்டேஷனில் அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் பார்த்துக்கோங்க ஈவினிங் டைமு. ஸோ இப்போ கேட்டுக்கு புறவட்ட கேட்லேருந்து நம்ம லெஃப்ட்டு கட் அடிக்கணுங்க. லெஃப்ட் அடித்து திரும்ப ரைட்டில் உடனே இந்த பக்கம் ஜாயின் ஆகிக்கணும் ஓகேங்களா. இதுதாங்க மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோட்டில் நம்ம நேராக போகணுங்க மன்னார்பாளையம்ன்ற ஊர் வரைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டின்ற ஊர். நேராக வந்துட்டுருங்க. நான் கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊரில் தாங்க இருக்குது. இது வந்து நான் மெயின் ரோட்டில் இருக்க வழி தான் சொல்கிறேன். இன்னொரு ரூட்டு இருக்குது இதுக்கு. ஸோ அந்த ரூட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இன்னொருத்தர நம்ம அந்த ரூட்டையுமே கவர் பண்ணலாம் நம்ம ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த ரூட்டையுமே நம்ம கவர் பண்ணி போடலாம். ஒரு கோயில் தான் போயிருக்கேன் இந்த வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காப்பட்டேன். இது வந்து நான் படித்த ஸ்கூலுங்க, என்னோடய ஸ்கூல் தான் அது. நான் 10th வரைக்கும் இங்கே தான் படித்தேன், இந்த ஸ்கூலில். கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் வாய்க்கால்பட்டறை. இன்னும் நேராக போகணுங்க. வேறு ரூட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் பின்னாட்களில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்பாளையம் பிரிவுங்க. இந்த மன்னார்பாளையம் பிரிவில் நம்ம திரும்ப லெஃப்ட் அடிக்கணும். லெஃப்ட்டில் போகணுன்னா நேராக உள்ளே போகணுங்க. இந்த ரோட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அரௌண்டு 6-8 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நேராக போகணுங்க. பாருங்கள், சீனரி சூப்பராக இருக்கும். இன்னொரு கோயில் போகலாம் தான் ஐடியா. வண்டி ஆஃப் ஆகிடுச்சுங்க. அன்றைக்கி நம்ம நேரம் பார்த்து வண்டி ஆஃப் ஆகிட்டு திரும்ப ஆனே ஆகலை. நான் வரும்போது அப்புறம் என் ஃப்ரெண்டோட வண்டி வந்து கொண்டு வர சொல்லி டோ பண்ணி தாங்க நாங்கள் வந்து, அதாவது நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட வண்டி தான் வந்து நான் கோயில் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஃப்ரெண்டு தான் என்னை டோ பண்ணிருந்தான் வீடு வரைக்குமே. நீங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு. ஸோ ரூட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இந்த இந்த கோயிலுக்கு போகிற ரூட்டை. ஸோ மியூசிக் போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். மன்னார்பாளையம் ஊர் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது. பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இருக்க ஒரு வியூ பாயிண்ட்டுங்க ஏற்காடு ஹில்ஸோட ஒரு வியூ பாயிண்ட்டுங்க ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்படியே ரூட்டை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நாம் வந்து டேரெக்டாக வீடியோ எண்டில் நாம் மீட் பண்ணலாம்.
கைஸ் அந்த கோயிலுக்கு போகிற பாதி வழி தாங்க. இந்த கோயிலில் தான் நம்ம வண்டி ஆஃப் ஆகி ஆஃப் ஆனது. நம்ம இந்த ஃப்ரெண்டு வந்தால் அப்படி ஃப்ரெண்டு வண்டியில் நாங்கள் போனோம். ஸோ இந்த இடத்துலேருந்து வியூ சூப்பராக இருந்தது. என்ஜாய் பண்ணுங்கள். அப்படின்னு நேராக போகலாம். நம்ம மெயின் ரோடுங்க. மன்னாபாளையத்துக்குள்ளே பூந்தீங்கன்னா நேர் ரோடு, ஒரே ரோடு. அந்த மன்னாபாளையம் போகிற வழியில் உங்கள் வந்து நோட்டபுளாக ஒரு 2 வண்டி இருக்குது, 2 கோயில் இருக்குதுங்க. வண்டின்னே சொல்கிற மாதிரியா 2 கோயில் இருக்குது. பெத்ரங்கா தேவி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து நவ திருப்பதினு ஒரு கோயில் வந்து புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சௌராஷ்டிர சமுதாயத்தினர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுமே மன்னாபாளையத்தோட என்ட்ரன்ஸ் கிட்டவே இருக்குதுங்க. சரிங்களா? ரூட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து முக்கால்வாசி தூரம் ரோடு நல்லா தாங்க இருக்கும். கடைசி ஒரு 10%, 10லேருந்து ஒரு 15% வந்து ரூட் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குங்க. ஸோ வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல பொறுமையாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நோட் பண்ணிக்குவேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மினிமம் ஒரு 500 மீட்டர்ஸ் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ஸோ வர்றவங்க வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா தயவுசெய்து வண்டி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நல்ல கண்டிஷனில் இருந்தால் மட்டும் இந்த கோயிலுக்கு வாங்க. என்னோடய அட்வைஸ், பர்சனல் அட்வைஸ். ஓகேங்களா? இது சரியா இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து வண்டி சர்வீஸ் பண்ணுங்க. ஏன்னா உள்ள வண்டினா எதுவுமே கிடையாதுங்க. மெக்கானிக் செட்டு கிடையாது. எதுவாக இருந்தாலும் மெயின் ரோட்டு 8 கிலோமீட்டர் நீங்கள் வெளில வந்தால் தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 கிலோமீட்டர் நீங்கள் வெளில வந்தால் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். அதாங்க இதுதாங்க கோயில். இந்த கோயில் தாங்க எட்டுக்கல் முனியப்பன் கோயில். இங்கே வந்து சிலை செய்து வழிபடுதல்ன்ற ஒரு இது இருக்குங்க. அதாவது ஒரு இது நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போது எனக்கு வந்து டிடிஆர் ஆகணும்னு ஆசை வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நான் வேண்டிக்கிட்டேன்னா எனக்கு டிடிஆர் வேலை கிடச்சிருமா. கிடச்சப்பறம் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு சிலையாக நம்ம சாமி சிலை செஞ்சுக்கணுங்க. அதுதாங்க இந்த கோயிலோட நம்பிக்கையும் கூட. ஓகேங்களா? ஸோ இந்த கோயில் இன்னும் ஏகப்பட்ட உருவ பொம்மைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த அளவாங்க ஒரு பவர்ஃபுல்லான முனியப்பன் கோயில் இது. சூப்பரான கோயில். இயற்கை வளத்தில் இருக்கிற அடிவாரத்தில் நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த சேலத்தில் நிறைய பேருக்கு இந்த கோயில் தெரியும். ரயில் பஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஐ திங்க் 1 ஹவருக்கு ஒரு பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். மினி பஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்து அதோட டீட்டெயில்ஸ் நான் வந்து சூன் அப்டேட் பண்ணுறேங்க. நான் என்னோடய இன்ஸ்டா போஸ்ட் பார்த்துட்டே இருங்க. சூன் ஒரு நாள் நான் அப்டேட் பண்ணிடுறேங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஒரு கோயில் சுற்றி பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடுறேங்க. அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல கோயிலில். நீங்கள் நடந்தே கூட நீங்கள் பொறுமையாக சுற்றி பாருங்கள். நாம தான் அவசரமாக போனோம். ஏன்னா ஒருத்தன் வெயிட் பண்ணேன் டோ பண்ண பார்த்தீங்களா, அவன் நம்மளை அனுப்பிவிட்டு வெயிட் பண்ணுதான் நீங்கள் போய் வீடியோ எடுத்துட்டு வாங்கண்ணா, அப்புறம் கூட நம்ம போய்க்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தாங்க பண்ணா. சரிங்க மக்களை, இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சிக்கிறேன். வாய்ஸ் ஓவரில் நான் முடிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் அழுத்திக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க நோட்டிஃபிகேஷனாக. சரிங்க மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பை.